என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும். எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளக்கான எங்கே தான் போனாங்க? நான் சொல்லி விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சாப்பா, சாரிப்பா. ஆமாம், ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நானும் நீ வருவேன் அப்போ வச்சு பார்த்துட்டு இருக்கேன். பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நீ தான் லைட் ஆக்கிட்ட. சாரிப்பா சார், இது வெளியாக இருக்கால, அவளை சமாளிச்சு வர வேண்டாமா, அதான் பூமாரிட்டு சொல்லி கூட்டு போ, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிம்மா. சரி, நேற்று நீ ரொம்ப அழகாக இருந்திய. ஏன்ப்பா அப்போ இன்னைக்கு அழகா இல்லையா? நேற்று உங்கள் கூடயே உங்கள் வீட்லேயே நான் அங்கேயே இருந்து அவங்க கூடயே சாப்பிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன அவங்க கூட தான் தூங்க வர முடியல. மிச்சப்படி சூப்பராக இருந்துச்சு. உங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிப்பா. அப்புறம் எதுக்கு நைட்டு மட்டும் எங்கள் கூட தூங்கிக்கலாம்ல, ஜாலியாக தூங்கிக்கலாம்ல, ஏன் வரல நீ? அதுவா, அம்மா வந்து கேக் வெட்டுறதுக்கு வரல, வீட்டுக்கு போயிட்டாங்களா. அதான் சரி வா நீ என்னையும் கூப்பிட்டாங்க. ஏம்மா நான் இங்கே இருக்கேன்னு. வேண்டாப்பா இன்னும் வந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ வீட்டிலே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான். ஆமாம், உன்ட கேட்க நினச்சேன். ஆண்டி எதுக்கு கேக் வெட்டுறதுக்கு வரவே இல்லை? அதுவா, அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க பாட்டி கேக் வெட்டினாங்களாம். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமும் அவங்க அம்மாக்கெலாம் கொண்டாடுவாங்களாம். அது இப்போ இங்கே கெட்டும்போது அம்மாவுக்கு கொஞ்சம் அவங்க ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு. அதனால தான் அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிடுச்சு இதுக்கு தான் அவன் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி சரி. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் தானே? இன்னும் வரைக்குமே யாரும் பேசாமல் இருக்கிறாங்க? உனக்குலாம் உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் பேசணும்னு ஆசை இல்லையா? ஆமாம், ஆசை இருந்துச்சு தான். அதுக்கப்புறமா அந்த ஆசைலாம் இப்போ போச்சு. ஆனால் உங்கள் ஃபேமிலியாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசை இல்லை. உங்கள் ஃபேமிலி கூட இருந்து ஜாலியாக இருக்கலான்ட்டுனா எல்லா சொந்தமும் இருக்கீங்க, பெரியப்பா சித்தப்பா சித்தின்னு எல்லோரும் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்கீங்களா. நானும் அங்கே சேர்ந்துக்கிட்டு நானும் அவங்க கூட உறவு மாதிரி சொல்லி கூப்பிட்டு பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் எனக்கு உங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று செல்லாமல் பார்த்துக்குறாங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபீல் பண்ணாதப்பா, அதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும். நீங்களும் எங்கள் ஃபேமிலி கூட எங்கள் கூட வந்துடுவேன். அவனண்டா அவங்க அம்மா அவங்க அப்பா நீ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம், சரியா? சரிம்மா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம்ப்பா. இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போனதும் எனக்கு வீடியோ கால் பண்ணு, நான் ஒன்று காட்டணும், சரியா? என்னப்பா காட்டணும்? இல்லை ஒன்று காட்டணும், நீ வீடியோ கால் பண்ணு, அப்போ தான் நான் காட்டுவேன், சரியா? சரிப்பா சரி. என்னப்பா ஃபோட்டோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோல் போட்டு பக்கத்தில் பிடிச்சி வச்சுட்ட? இப்படி எடுத்ததும் பாரு நல்லா இருக்கும், அதனால தான் இப்படி எடுக்கிறேன். ஏய் அடி வாங்கப்பா, நீ இப்படிலாம் பண்ணாதப்பா, சீக்கிரம் எடுப்பா, நான் கிளம்புறேன். முடியாதும்மா, இன்னும் ஒரு 4-5 போஸ் எடுக்கணுமா? வேணாம்ப்பா, பெல் அடிச்சிருவாங்க, அப்புறம் வேணா எடுத்துக்கலாம். சரி, அப்போ ஈவினிங்க்கு அந்த பார்க்குக்கு வர நீ, சரியா? சரி சரி, அப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடு, நான் கிளம்புறேன். சரி சரி. சரி எடுத்தாச்சுல்ல, போதில்ல, நான் கிளம்பட்டுமா? ஏன்டி பாரு கொஞ்சம் நேரம் அப்படியே நில்ல, ஏன் இப்படி பண்ணுற? இல்லைப்பா, யாராவது பார்த்துருவாங்கப்பா, அதனால தான்ப்பா. பாருமா ப்ளீஸ். வேணாப்பா, விடுப்பா, நான் கிளம்புறேன். பாரு ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம். ப்ளீஸ் விடுப்பா, கையை விடுப்பா, நான் கிளம்புறேன். பாருமா, ஏம்மா இப்படி பண்ணுற? நீ தான்ப்பா இப்போ பண்ணுற, ரொம்ப பேசுகிறதுக்கு கூப்பிட்டுட்டு சரி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் எடுத்தாச்சு. இப்போ நீ என்னென்ன பண்ணுற பாரு நீ. சரிம்மா கோச்சிக்காத. சரி சாயங்காலம் பார்க் மட்டும் வந்துடு, சரியா? சரி வரேன், இப்போ கையை விடு. சரிட்டு செல்லம் என் ஃபேஸை பார்த்துட்டு போங்க செல்லம். என்னப்பா திடீர்னு செல்லாங்கிற? இல்லையா, நேற்று உங்கள் அக்கா யாரையும் லவ் பண்ணுறேன் நீ சொன்னியா? மாடியில் அவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சா, அதனால சொல்லிட்டேன். என்னது நீ பார்த்தியா? சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட. அது பார்த்ததுக்கப்புறம் தான் நாம் பேசவே முடியும். நான் வீட்டுக்கு போயிட்டேன், நீ அவங்க எல்லாரும் கூட படுத்து தூங்கிட்ட. அதனால சரி இன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன். மாடி வரை பார்த்தியா நீ அவங்க 2 பேரும் பேசுறத? ஆமாம் பாருமா, அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தேன், எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நானும் தான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் அவங்க பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால தான் எனக்கு நானும் ஒன்று செல்லன்னு கூப்பிட்டேன். சாரி, இனிமேல் நான் ஒன்று செல்லலாம் கூப்பிட மாட்டேன், சரியா? சரிப்பா சரி சரி, நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம், சரியா? ஏய் அடி வாங்க பாருமா, கேண்டீனுக்கு வர இன்ட்ரோலில் பார்க்குறோம், சரியா? சரி சரி சரி, பாய்ப்பா. ஏ ரியா, நீ ஏன் நின்றுட்டு இருக்க, வந்து உட்கார வேண்டியது தானே? அது ஒன்றும் இல்லடி, சும்மா தாண்டி.
கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. சரி ராஜா இருப்பாங்க நினச்சி வந்தேன். இல்லை சரிங்க தான் வரும்போது நின்றுட்டே பேசிடலாம், உட்காந்து பேச முடியாதேன்னு நிற்கிறேன். சரி சரி என்னமோ பண்ணு. ஆமாம் பூமாரி, பாரு எங்கே போயிருக்கா? அதுவா, தினேஷன் அவகிட்ட பேசணுன்ட்டு கேட்டாங்க. நம்ம ரெண்டு பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ தான் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, பாருவாங்க காலேஜுக்கு பின்னாடி ஒரு சில கூட்ட வந்து பேசணும் அப்படின்ட்டு. சரிண்ணா நான் பாரோட சொன்னேன்னா பாரு அவங்ககிட்ட பேச போயிருக்கா. அப்படியா, சரி சரி. பூமாரி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்காது சரியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்குது. எவங்களடி பிடிச்சிருக்குது? அதான் தினேஷ், அவங்களும் எனக்கும் பிடிச்சிருக்குது. ஏய் என்னடி சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற நீ? அதான் அவங்க பாரு அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் நீ போய் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற? இல்லை, நான் சொல்கிறது தப்பு தான், எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, நேற்று எனக்காக அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் தெரியல, நான் என்னடி பண்ணுறது? சரி புரியுது, பிடிக்கிறதுனா பிடிக்கிறது மட்டும் இருக்கட்டும், அண்ணாவை படிச்சுக்கிட்டோம் இல்லை தம்பியாக படிச்சுக்கிட்டோம் அப்போ நினச்சிக்கோ. நீ இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி பிடிக்கும்னு நினைக்காத தயவு செய்து, அது தப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் பாருக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது சொல்ல நீங்கள்? எனக்கு புரியுது. அண்டா பார் நிற்கிறா பார், அவளுக்கு வந்து அவனை பிடிச்சிருக்குது. அவகிட்ட இப்போ சொன்னானா அவன் என்ன பண்ணுவான் சொல்லு? பாருட்டு சண்டை போட்டு அந்த பையனை எனக்கு தான் பிடிச்சது, எந்த வேணும் ஒருத்த காலை அனுப்புவா. நீ அதே மாதிரி இருக்க போறியா? ஐயோ ஐயோ, நானும் அப்படிலாம் நிற்க மாட்டேன்ப்பா. நான் அவங்கள சரி பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன், அவங்க தான் வேண்டாம். நான் அப்போ எனக்கு அவங்க வேண்டாம். என்னெல்லாம் பாராட்டெல்லாம் சண்டைலாம் போட முடியாது. பிடிச்சிருந்துச்சு, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். இனிமேல் அவ்வளோதான், என் மனசுக்குள்ள அவங்க மனசுலேருந்து நான் அவங்கள தூக்கி எடுத்துருவேன். எனக்கு அவங்க வேண்டாம். நான் ஆசைப்பட்டது தப்பு தான். சரி ஓகே, வேறு யாருனாலும் அவங்களால ஃபீலிங் வந்துச்சுன்னா சொல்லு. அது ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்காமல் அவங்களோட சுற்றிக்கிட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது தப்பு. நீ படிச்சுட்டு அவங்க லவ் பண்ணிவிட்டு அவங்களும் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை சரியா? சரி சரி, நீ சொல்கிறல்ல, நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன் சரியா? சரிடி. ரியா கொஞ்சம் உட்காரடி, ரொம்ப நேரம் நிற்கிறேன் நீ. இல்லடி இல்லை, ராஜா வந்துட்டாங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வந்து உட்காருறேன். சரி சரி என்னம்மா பண்ணு. என்ன கிளாஸில் யாருமே இல்லை, சரி நம்ம அப்படி வெளியே போயிடலாம். ராஜா ஒரு நிமிஷம், எங்கே போகிறீங்க? ஏங்க சொல்லுங்க. இல்லை உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. நீங்கள் என்னென்னா யார்? அதுவும் அங்கே எங்கள் பசங்க இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன், பசங்க யாரும் உள்ளே வரல. சரி நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியா, சரிங்க சரி சரி வந்து உட்காருங்க, அவங்க பசங்க வருவாங்க. இல்லைங்க இல்லை, நான் வெளியே போகிறேன், நான் அப்புறமா வரேன் உள்ள. என்ன இது, இங்கே யாரும் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க? சரி நம்ம தாண்டி வச்சு போவோம். ஐயோ ஏங்க 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 விழுந்துடாதுங்க. ஆமாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நான் பிடிச்சிட்டேங்க உங்களை. பார்த்து ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, எந்திங்க நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா எந்திரிச்சுருவேங்க. ஐயோ சாரிங்க. மெதுவாங்க எந்திங்க. காலை சுடுக்கு பிடிச்சிட்டு போல இருக்க, என்ன பண்ணுறது? ஏங்க இப்போ ஓகே வாங்க. ஓகே தாங்க தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ்லாம் வேண்டாம், கீழே பார்த்து வந்துருக்கலாம்ல. ஆமாப்பா, அது எப்படி கீழே விழுந்தாப்பா? கீழே பார்த்து வந்திருக்கலாம்ல. கீழே பார்த்துட்டு தாண்டி வந்தேன், தண்ணியை பார்த்தோம் சரி தாண்டி வந்துடலான்னு வந்தேன், காலு சுருக்கிடுச்சு. என்ன பாரு சொல்கிற, கால் சுருக்கிருச்சா? ஆமாம் பாரு, என்ன கால் சுருக்கிடுச்சு, ரொம்ப வலிக்குதா? நடக்க முடியுதா இல்லையா? நடந்துருவேன் தான் நினைக்கிறேன். சரி வாரேன், அப்படி வந்தால் வந்து உட்காடுறேன் கொஞ்சம். சரி ரியா நீ இந்த பக்கம் வந்து உட்கார, வாங்க உட்காரட்டும். வாரேன். ஆமாம் காலு. பாரு என்னாச்சு? பாரு என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குது. என்னங்க ஆச்சு, ரொம்ப வலிக்குதா? கால் சுருக்கிருச்சா? ஆமாங்க ரொம்ப வலிக்குதுங்க. அப்படி இருங்க, நான் வந்து சார் ரூமுக்கு போய் மருந்து ஏதாவது இருக்கா இன்னும் வாங்கிட்டு வரேன். இருங்க நானும் அவங்க கூட வரேங்க. சீக்கிரம் வாங்க போகலாம். ரொம்ப வலிக்கா பாருமா. ஆமாப்பா, கால் சுருக்கிருச்சு, ரொம்ப வலிக்குது. கீழே பார்த்து நடந்து போக வேண்டியதுன்னா பாருமா. நான் கீழே பார்த்தா நடந்து போனேன், தண்ணி இருந்துச்சா, நான் தாண்டிலாம் நினச்சி தாண்டினேன்னா அது வலிக்கிடுச்சு. வலிக்கு கீழே விழுந்துட்டியாம்மா நீ? இல்லைண்ணா, அவள் கீழே விழலை. எங்கள் கிளாஸில் ஒரு பையன், அந்த பையன் வாசல்லேருந்து பேசிகிட்டு இருந்தானா, இது விழவும் அந்த பையன் பிடிச்சிட்டான். அப்படியா, சரி. அதுக்கப்புறமும் சரியாயிடுச்சுட்டு உட்கார வந்தா, திருப்பியும் கால் வலியே விழ போயிட்டா, அப்போவும் அந்த பையன் தான் பிடிச்சான். சரி யாரா இருக்கும் அந்த பையன்? சரி பாரு, இனிமேல் பார்த்து போகணும் சரியா? தண்ணி இருந்துச்சுன்னா என்ன சுற்றி போயிருந்துருக்கலாம்ல நீ. பாரு அந்த வலிக்கு விழுந்து இப்போ கால் என்னத்துக்கு ஆகுறது சொல்லு? சரி இனிமேல் பார்த்து போகிறேன். சரி இப்போ கொஞ்சம் கால் வலிக்கும், கத்தக்கூடாது சரியா? சரி வலிக்காம செய்யுங்க. சரி. ஐயோ ரொம்ப வலிக்குதுப்பா.
சரி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை சரியாயிரும். அவளந்தான் முடிஞ்சு சரியா? ரொம்ப வலிக்குது. அவளந்தான் சுருக்கி எடுத்தாச்சு. நீ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்க, அதுக்கப்புறமா எஞ்சி நட, ஒன்றும் செய்யாது சரியாம்மா? சரி பாரு, இப்போ ஓகேவா? ஓகே தாண்டி. என் அழகாக அந்த பையன் பார்த்துக்கிறேன். இதுக்கு தான் இந்த பையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். பாருக்கு பிடிச்சிருக்கும் போது நம்ம பேர்னா அது நல்லா இருக்காது. சரி நல்லா இருக்கட்டும். சரி போதும், நீ எப்படி காலை விடு. நீ காலை பிடிச்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதில் என்ன இருக்குது பாருமா, உன் காலை தான் நான் படிக்கிறேன், அதில் என்ன? சரி நீ அப்படியே கிளாஸுக்கு போ, நான் கிளாஸுக்கு போகிறேன். ஆமாம் அது சரிதான். எனக்கு கால் சுருக்கிடுச்சு, உனக்கு யார் சொன்னா? அதுவா பாருமா, நான் வெளியிருந்தே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ தான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போனாங்க. கீழே விழுந்துட்டா கால் சுருக்கிடுச்சு, சார்கிட்ட மேம்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும், மருந்து வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே போனாங்க. அப்போ தான் நீ தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்து ஓடி வந்தேன். பார்த்தா நிஜமாவே நீ தான் சுருக்கியிருக்க. அதனால தான் அங்கே தான் சார் வந்தால் ஏதாவது பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தான் நான் அந்த கிளாஸ் ரூம் கொண்டு போட்டு வந்தேன். சரிப்பா, சரி சரி காலை விடு போதும். சரி பாரு, நீங்கள் 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க. இல்லைனா சார் வந்து உங்களை தேடுவாங்க சரியா? அப்புறமா பாரு, ஈவினிங் வந்து பார்க்கலாம் பார்க்கலான்னு சொன்னேன்ல, வேண்டாம் சரியா? வீட்டுக்கு போயிடு சரியா? ஏன்ப்பா எனக்கு சரியாயிடுச்சு. பரவாயில்ல, வீட்டுக்கே போயிடலாம் சரியா? சரி சரி. பாரு சார் வராங்க, அப்புறமா இப்போ ரியாவும் அந்த பையனும் வராங்க. சரி அப்போ நான் கிளம்புறேன். அப்புறமா என்னன்னு கேட்பாங்க சரியா? சரிப்பா. சார் இவங்க தான் பாரு, இவங்களுக்கு காலில் தான் சுருக்கு பிடிச்சிருச்சு சார். நீங்கள் தான் பாருவா? ஆமாம், நீங்கள் உங்கள் கால் சுருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, இப்போ இப்படி இருக்குது. இப்போது சரியாயிடுச்சு சார். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே கேண்டீனில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தேய்ச்சி விட்டாங்க. அப்படியே சுருக்கு எடுத்து விட்டுட்டாங்க சார். அப்படியா? சரி பார்த்து நடந்திருக்கலாம்ல. பார்த்து தான் சார் நடந்த. தண்ணி இருந்துச்சு, அதை தாண்டி போகலான்னு தாண்டனே அது கால் வலிக்கிடுச்சு சார். நல்ல வேலை அவங்க பக்கத்தில் நின்னாங்க, இல்லைன்னா நான் கீழே தான் விழுந்திருப்பேன். அடிபட்டிருக்காங்க கண்டிப்பாக. அவங்க பிடிச்சதுனால கால் சுளுக்கோட சரியாயிடுச்சு சார். இல்லைன்னா அவ்வளோதான் சார். சரி இனிமேல் பார்த்தே போங்க. வலி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஆயில்மெண்ட் கொடுத்து விட்றேன், அதை தேய்ச்சிக்காங்க. யாரும் இந்த தண்ணியை கவுத்து விட்டு போனதுன்ட்டு கவுத்தை துடைக்கணும்னு அறிவே இல்லாமல் போட்டு போயிட்டாங்க. நான் அதை பார்த்துக்கிறேன் சரியா? சரிங்க சார். சரி பார்த்துக்கங்க, நான் அப்புறமா கிளாஸ்க்கு வரும்போது உங்களை பார்த்து பேசுகிறேன் சரியா? சரிங்க சார். ராஜா ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லங்க. சரிங்க, வாங்க எல்லோரும் கிளாஸ்க்கு போகலாம். பாரு, நிஜமாக சரியாயிட்டு தானே? நான் ஆயில்மெண்ட் என்கிட்ட தான் வச்சுருக்கேன். வலிச்சிச்சுன்னா சொல்லி தேய்ச்சி விட்றேன் சரியா? சரி ரியா. சரி வாங்க எல்லோரும் கிளாஸ் ரூம் போகலாம். சரி போகலாம் வாங்க. மார்னிங். ஏன் எல்லோரும் எந்திரிச்சு நின்னா மட்டும் போதும்னு சொன்னேன்ல, ஏன் குட் மார்னிங்லாம் சொல்கிறீங்க? அதுவா மேம், குட் மார்னிங் சொன்னால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. சும்மா எந்திரிச்சுன்னா நல்லா இல்லை மேம். அதனால தான் நாங்கள் எல்லாருமே குட் மார்னிங் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, அது உங்களோட விருப்பம்தான். ஆமாம், நீ தானம்மா பாரு, உன் காலை தான் சுளுக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஓகேவா உனக்கு? இப்போ ஓகே தான் மேம். சார் ஆயில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, வலிச்சா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. வலிச்சிச்சுன்னா நான் போட்டுக்கிறேன் மேம். சரிம்மா சரி. நீங்கள் நம்ம வெல்கம் பட்டிலையும் பாட்டு படிச்சது சூப்பராக படிச்சிங்க. ஆமாம் மேம், நான் தான் படித்தேன். தேங்க்யூ மேம். சரி. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஒரு சாரும் ஒரு மேம் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்களா? அவங்க கிளாஸ் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு என்ன எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா? ஆமாம் மேம், சொன்னாங்க மேம். சரி செகண்ட் டெட்டு நோட்ஸ் அங்கே சொன்னேன், வாங்கிட்டீங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பாடம் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால தான் கேட்டேன். ஆமாம் மேம், சீனியர் அண்ணாக்கிட்ட கேட்டிருந்தோம், தாரேன்னு சொல்லியிருக்காங்க. தந்தது உங்ககிட்ட சொல்கிறோம் மேம். சரி. இப்போ உங்ககிட்ட ஏதாவது நோட்ஸ் ஏதாவது இருக்குதா? நோட்ஸ் இல்லை மேம், தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து இங்கேயே புக் கொடுத்துருவாங்கல்ல, அது மட்டும் தான் மேம் எங்ககிட்ட இருக்குது. சரி அப்போ ஓகே. நாளைக்கெல்லாம் நீங்கள்லாம் நோட்ஸ் வாங்கிடுங்க. இன்றைக்கி வந்து தமிழ் இங்கிலீஷ் இருக்குல்ல, அதை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா? அதே மாதிரி நோட்ஸ் தங்கினதுக்கப்புறமா அதுவும் நல்லா ரீட் பண்ணி வச்சிங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா? சரிங்க மேம். சரி ஓகே. யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள்.
மேம் பாரோட ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும் மேம். சரி பாரு, பென் எடுத்துகிட்டு நீ டேபிள்கிட்ட வா, நான் சொல்கிற பேர்லாம் எழுது சரியா? அட்டண்டன்ஸ் எப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சரியா? சரிங்க மேம். சரி பெல் அடிச்சுட்டு எல்லோரும் பிரேக் போயிட்டு வாங்க. உங்களுக்கு 2 ஹவர் ஃப்ரீ தான், அதுக்கப்புறமா உங்களுக்கு சார் வருவாங்க சரியா? பாரு நீ மட்டும் நில்லு. சரிங்க மேம். சரி நான் சொல்கிற நேம்லாம் எழுதி வச்சுக்க சரியா? நான் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு அதை சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கேன். சரிங்க மேம். பிரியா, அதுக்கப்புறமா சின்ன பொண்ணு, பூமாரி, பாரு, ராஜா, ரவி, மீனா, திவ்யா, விஜய், நோட் பண்ணிட்டேன் மேம். சரி வேறு யாராவது அட்மிஷனுக்கு வந்தாங்கன்னா பார்ப்போம் சரியா? எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ளே வர்றவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்க மேம். சரி நீங்கள் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் கேண்டீன் போய்ட்டு வாங்க. சரிங்க மேம்.